Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் PGTRB இங்கிலீஷில் 5th யூனிட்ல சானட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் MCQs பார்க்குறோம். அதாவது சானட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து நியூ சிலபஸில் ஆட் ஆன் ஆயிருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 சானட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 18, 29, 65, 104, 106, 116, 129, 130. ஸோ நிறைய கொஸ்டின்ஸு பேசிக் சானட்ஸில் இருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நவ் மூவ் ஆன் டு சானட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது சானட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பாக ஷேக்ஸ்பியரியன் சானட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 14 லைன்ஸ் இருக்கும். அதே போல் அயாம்பிக் பென்டாமீட்டர் எழுதியிருப்பாங்க. அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது 10 syllables per லைனுக்கு இருக்கும். அதுதான் நம்ம வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அன்ஸ்ட்ரெஸ்டு அண்ட் ஸ்ட்ரெஸ்டு. இந்த அயாம்பிக் பென்டாமீட்டர் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஜெஃப்ரி சாசர் இன் 14th century. அதுவும் எந்த ஒர்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடி, த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், இதில் நம்ம பார்க்கலாம். அண்டு இதை ரிஃபைன் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயாம்பிக் பென்டாமீட்டரை ஹென்ரி ஹாவர்ட் ஏர்ல் ஆஃப் சரே அவர் தான் வந்து ரிஃபைன் பண்ணுறாரு. ஷேக்ஸ்பியரை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது ஷேக்ஸ்பியர் தான் வந்து வைட்லி கன்சிடர்ட் ஆஸ் மாஸ்டர் ஆஃப் அயாம்பிக் பென்டாமீட்டர். சரிங்களா? அதுக்காக தான் வந்து ஆரிஜின்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஷேக்ஸ்பியர் இஸ் வைட்லி கன்சிடர்ட் ஆஸ் மாஸ்டர் ஆஃப் அயாம்பிக் பென்டாமீட்டர். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ரைம் ஸ்கீம்னு பார்க்கும்போது, சானட்டோட ரைம் ஸ்கீம் பார்க்கும்போது ஏபி ஏபி, சிடி சிடி, இஎஃப் இஎஃப், ஜிஜி அப்படின்னு இருக்கும். 3 quatrains, அதாவது 4 லைன் ஸ்டான்சாஸாக இருக்கும். அண்டு கன்க்ளூடிங் கப்லெட். கன்க்ளூடிங் கப்லெட்னா லாஸ்ட்டில் வந்து 2 லைன்ஸ். ஸோ 4 × 3 12 + 2 14 லைன்ஸ். இதுதான் வந்து சானட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்த்துட்டு MCQ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் there is a note here. வழக்கம் போல் நம்ம ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு கரெக்டாக ஆப்ஷன் சொல்லும்போது நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த டைமுக்கு நீங்களுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. லிட்ரலி சானட்ஸ் தீம்ஸ் கனெக்ட்ஸ் டு டேஷ். ஆப்ஷன்ஸ்: பிளாட்டோனிக் ஐடியல் ஆஃப் பியூட்டி அண்ட் லவ், டிஸ்ட்ரக்டிவ் மார்ச் ஆஃப் டைம், பவர் ஆஃப் போயட்ரி, ஆல் தி அபவ். கரெக்ட் ஆப்ஷன் ஆல் தி அபவ். ஸோ லிட்ரலி சானட்டோட தீம் எதை வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுதுன்னா, பிளாட்டோனிக் ஐடியல் ஆஃப் பியூட்டி அண்ட் லவ், டிஸ்ட்ரக்டிவ் மார்ச் ஆஃப் டைம், பவர் ஆஃப் போயட்ரி. இதை எப்படி கேட்டாலுமே உங்களுக்கு அந்த தீம் வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது ஆப்ஷன்ஸ்லன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து மார்க் பண்ணுங்க. தனியாகவும் கேட்கலாம், கம்பைன் பண்ணியும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Sonnet 29 is believed to have been written for dash. Options: older woman, dark lady, fair youth, all the above. Correct option C, fair youth. So டோட்டலாக இருக்கக்கூடிய 154 சானட்ஸில் எந்தெந்த சானட்ஸு யாரை பற்றி எழுதியிருக்காங்க, அந்த சென்ட்ரல் ஐடியா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆஃப்கோர்ஸ் சானட் 29 வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பிலீவ்டு டு ஹாவ் பீன் ரிட்டன் ஃபார் ஃபேர் யூத். நெக்ஸ்ட் ஒன். Shakespeare's sonnets are a collection of dash poems published in 1609. Options: 152, 153, 154, 155. Correct option C, 154. ஸோ ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 154. ஸோ 1609ல் பப்ளிஷ் ஆயிருக்குது. அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ சானட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்விகளில். 154 சானட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The term sonnet is defined from dash. Options: the French word sonetto, the Italian word sonetto, the Italian word sonnet, the French word sonnet. Correct option B, the Italian word sonetto. ஸோ இந்த ஸ்பெல்லிங் தான் வரணும், SONETTO. அண்டு இது வந்து ஒரு இட்டாலியன் வேர்டு. சானட்டோ அப்படின்னு சொல்லும்போது a little sound or a song அப்படின்றது அதோட டெஃபினேஷன். ஸோ அந்த ஸ்பெல்லிங்கு அது எந்த லாங்குவேஜ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்.
Okay, next one. Since brass nor stone, this is the first line of the sonnet dash. Options 18, 29, 65, 104. Correct option, option C, 65. அதாவது since brass nor stone nor boundless sea அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் லைன் இருக்கும். இந்த லைன் வந்து எந்த சானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first line of the sonnet number 65. Next one. Who published the collection of Shakespeare's sonnets in quarto form? Options Francis Meyer, Richard Juggard, William Richard, Thomas Thorpe. Correct option, option D, Thomas Thorpe. இவர் தான் வந்து 154 sonnets வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட கூடவே இந்த 154 sonnets-ஓடவே ஒரு போயமுமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த போயமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எ லவர்ஸ் கம்ப்ளைண்ட். அஃப்கோர்ஸ் ஷேக்ஸ்பியரோட எ லவர்ஸ் கம்ப்ளைண்ட். அண்ட் இந்த போயம் வந்து ஷேக்ஸ்பியரோட நெரட்டிவ் போயம். ஸோ சானட்டோட எந்த போயம் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ லவர்ஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் இட் இஸ் எ நெரட்டிவ் போயம் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். What was the year where Shakespeare's sonnets printed? Options 1601, 1605, 1609, 1612. Correct option, option C, 1609. ஸோ சானட்ஸோட பிரிண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1609. பர்டிகுலராக 65 எப்போ வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாலுமே 1605 தான். எந்த சானட் கேட்டாலுமே தனியாக நம்மளை வந்து குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். நம்ம வந்து சானட்ஸ் வந்து இந்த இயர்ல தான் வந்து பிரிண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிருப்போம். பர்டிகுலரா ஒரு நம்பரை கொடுத்துட்டு இந்த சானட் எப்போ வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. அப்போ ஒரு டயலமா வரும். அப்போ சானட்ஸ் பிரிண்ட் ஆன வருஷம் வேற, ஒரு சானட்டும் வந்து வேற வேற டைம்ல வந்து பிரிண்ட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் வந்துடும். ஏன்னா இந்த டவுட் நமக்கு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பப்ளிஷ்டு ஒரு இயரா இருக்கும், ரிட்டன் ஒரு இயரா இருக்கும் இல்லைங்களா. நிறைய இன்ஃபோஸ் இருக்கு இல்லையா லிட்ரேச்சர்ல. அதனால சானட்ஸ்ன்னு வரும்போது 1609 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். Sonnet 29 begins with the mood of dash. Options despondence, unhappiness, outcast, all the above. Correct option, option D, all the above. அதாவது sonnet 29 வந்து எந்த மூட்ல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா despondence, unhappiness, outcast இது எல்லாமே சேர்ந்ததாதான் அதோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The first dash poems of Shakespeare's traditionally called as procreation sonnets. Options 1 to 17, 1 to 18, 1 to 19, 1 to 20. Correct option, option A, 1 to 17. Procreation sonnets அப்படின்னு சொல்லும்போது யங் மேனை அட்ரஸ் பண்றது போல இருக்கும். அதே மாதிரி அவரை மேரேஜ் பண்ண சொல்லி அர்ஜி பண்றதாகவும் அண்ட் ஹாவ் சில்ட்ரன் அப்படின்றது மாதிரிலாம் அதோட சென்ட்ரல் ஐடியாவா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் எப்படி இருக்கும்னா லவ், லோன்லினஸ், டெப்த் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்ல அந்த தீம்ஸ் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 to 17 சானட்ஸை வந்து ப்ரொக்ரியேஷன் சானட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். Often at the end of the third quatrain of the sonnets occur the volta, which means dash. Options mood, turn, examples, variation. கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் பி, டர்ன். ஸோ வோல்டா அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து ஒரு டர்ன் நமக்கு தெரியும். ஸோ டைரக்டா வோல்டா அப்படின்றது என்னன்னு கூட கேட்கலாம். ஸோ யூ ஹேவ் டு நோ இட்ஸ் நத்திங் பட் எ டர்ன். நெக்ஸ்ட் ஒன். To me, fair friend, you never can be old is the first line from the sonnet dash. Options 104, 106, 116, 130. Correct option, option A, 104. அதாவது 104ஓட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா டு மீ ஃபேர் ஃப்ரெண்ட் யூ நெவர் கேன் பி ஓல்டு அப்படின்றது அதோட ஃபர்ஸ்ட் லைனாக இருக்கும். இந்த பர்டிகுலர் சானட்ல அதாவது 104ல் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் இருக்குது. அதாவது 3 April perfumes in 3 hot Junes burned அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த போயமோட 7th லைன் பார்த்தீங்கன்னா 3 April perfumes in 3 hot Junes burned அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். இது பொதுவாக சானட் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு லைனு. அண்ட் இதோட பொய்டிக் டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்சரி இமேஜரி அப்படின்னு சொல்றாங்க. பர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து சென்ஸோட ரிலேட் ஆகுது. ஸோ இட்ஸ் அ சென்சரி இமேஜரி.
இந்த போயம்னு வரும்போது ஐ மீன் 104ன்னு வரும்போது நீங்க இந்த லைனை எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது once again I used to repeat 3 April perfumes in 3 hot Junes burn. அதர்வைஸ் நீங்க அந்த சானட்டோட 7th லைனுமே கூட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், nothing can unless his love will be remembered in the future because of this sonnet. If so, identify the sonnet. Options 18, 29, 65, 104. Correct option C 65. அதாவது nothing can unless his love will be remembered in the future அப்படின்னு போயட் வந்து எந்த சானட்டை வந்து சொல்றாரு, எந்த சானட்டோட மெயின் சென்ட்ரல் ஐடியாவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சானட் நம்பர் 65. நெக்ஸ்ட் ஒன், which is the only sonnet consists of 6 couplets and 2 blank verse lines? Options 18, 28, 126, 130. Correct option C 126. ஸோ பொதுவாக நம்ம வந்து சானட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். 14 லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது 3 quatrains அண்ட் கன்க்ளூடிங் கப்லெட். ஸோ 12 + 2 14 லைன்ஸ். ஆனால் இங்கே கொஸ்டின் பாருங்க, 6 couplets and 2 blank verse lines அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சானட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த 126 சானட்ஸ்ல 6 couplets இருக்கும், followed by 2 blank lines. இது ஒரு டிஃபரன்ஸ். எல்லா சானட் மாதிரியும் இருக்காது, இந்த சானட்ல இந்த டிஃபரன்ஸ் இருக்குது. அதே போல சானட் நம்பர் 99 பார்த்தீங்கன்னா 15 லைன்ஸ் இருக்கும். பை த வே தேர் இஸ் a note here. நீங்க நினைக்கலாம் நமக்கு 8 சானட் தானே கொடுத்துருக்காங்க, சானட் நம்பர் 99லாம் வந்து நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அப்படி நீங்க எடுக்கக்கூடாது. இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் டிஃபரன்ஸ் 154 சானட் எழுதியிருக்காங்க. அந்த 154ல ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆயிடும் இல்லைங்களா. அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லைங்களா. அது மாதிரி சானட்ல 2 கொஸ்டின் இருக்குது. சானட் நம்பர் 99 பார்த்தீங்கன்னா 15 லைன்ஸ் இருக்கும், 15. பொதுவாக இருக்கக்கூடிய 14 லைனை விட 15 லைன்ஸ் இருக்கும். அதே போல சானட் 26 பார்த்தீங்கன்னா 6 couplets ஃபாலோடு பை 2 blank லைன்ஸாக இருக்கும். ஸோ இந்த 2 சானட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், which poetic work followed the publication of sonnets 1609? Options A Lover's Complaint, Venus and Adonis, The Rape of Lucrece, Phoenix and the Turtle. Correct option A Lover's Complaint. நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். 6th கொஸ்டின்ல நம்ம வந்து பார்த்தோம் 154 சானட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது அதோட வந்து ஷேக்ஸ்பியரோட ஒரு போயமே வந்து ஃபாலோ ஆகிருக்கும். அதாவது A Lover's Complaint கரெக்ட் நெரேட்டிவ் போயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த கொஸ்டின் தான். வை நாட், உங்களுக்கு அது ரீகால் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல இந்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், where in sonnet 29 the poet wishes to have more hope, friends, scope and opportunities? Options: first quatrain, second quatrain, third quatrain, all the above. Correct option C third quatrain. ஸோ இது பர்டிகுலராக சானட் நம்பர் 29 ரிலேட் ஆகிருக்கக்கூடியது. இதில் வந்து தேர்ட் குவாட்ரின், அதாவது அந்த தேர்ட் 4 லைன்ஸ் ஸ்டான்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து மோர் ஹோப்பு, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கோப்பு அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பர்சனாக வந்து பேசியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ரெஃபர்ட் as a literary device that involves the shortening of a word by removing or omitting letters. Options: syncope, alliteration, caesura, motif. Correct option A syncope. So of course sonnet அப்படின்னு சொல்லும்போது நமக்கு liturgical device தெரியணும். This is the particular question relates to the definition of syncope. அதாவது syncope is referred as a literary device that involves the shortening of a word by removing or omitting letters. இதுதான் அதோட definition. Next one, where the poet provides an answer to a problem in sonnet number 65. Options: first 4 lines, second quatrain, third quatrain, couplet. Correct option D couplet. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த 14 லைன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸு செகண்ட் குவாட்ரன்னாலும் 4 லைன்ஸ்னாலும் ஒன்று தான், அது செகண்டு, அதுக்கப்புறம் தேர்டு, லாஸ்ட் வரக்கூடியது கப்லெட்டு. அதே மாதிரி இந்த சானட் நம்பர் 65ல போயட் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ்ல தான் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து சொல்லுவார். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம்.
Next one. How much time has passed since the poet first saw the young man in sonnet 104? Options 1 year, 2 years, 3 years, 4 years. Correct option, option C, 3 years. So, sonnet number 104ல 3 years அப்புறமா இந்த பார்த்திருப்பாங்க ஆத்தர். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த கொஸ்டின்ல இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். What does the speaker do when he feels outcast and in despair in sonnet 29? Options: seek out his friends, curses his fate, writes a sonnet, all the above. Correct option, option B, curses his fate. அவரோட தலையெழுத்தை நினைச்சு அவர் அதுக்கு சாபம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆன்சர். ஸோ இந்த இன்ஃபோ பார்த்தீங்கன்னா sonnet 29ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். In the sonnet 104, what natural imagery was Shakespeare used to indicate the passage of time? Options: movement of stars, changing of seasons, rising of sun, and changing nature. Correct option, option B, changing of seasons. இதுவுமே அந்த poem படிக்கும்போது தெரியக்கூடிய இன்ஃபோ தான். Despairing is the state at the beginning of a dash sonnet. Options 130, 104, 18, 29. Correct option, option D, 29. ஸோ இது சானட் நம்பர் 29ல தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டெஸ்பேரிங் அப்படின்ற பிகினிங் இருக்கும். அதாவது அந்த மோடு டெஸ்பேரிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன். வாட் டஸ் த கப்லெட் அட் தி எண்ட் ஆஃப் எ ஷேக்ஸ்பியரியன் சானட் யூஸ்வலி டூ? Options: starts a new theme, contains a riddle, summarizes or provide a twist to the main idea, all the above. Correct option, option D, all the above. அதாவது அந்த லாஸ்ட் 2 லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த கப்லெட், அது யூஸ்வலா அது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது ஒரு நியூ தீமை சொல்லும். இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த நியூ தீமை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த லாஸ்ட் 2 லைன் கன்க்ளூட் பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஒரு ரிடலாக இருக்கும், ஒரு புதிர் போல அமையும். ரெட்டாரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரெட்டாரிக்கலாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஒரு சம்மரைஸ் பண்ணும், மேலே அந்த 12 லைனை சம்மரைஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஒரு ட்விஸ்ட், மெயின் ஐடியாவில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறது போல இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆல் தி அபவ். இது எல்லாமே ஏதாவது ஒன்று அந்த 2 லைன்ஸை கன்க்ளூட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன். Which sonnet contains the famous line, "Shall I compare thee to a summer's day?" Options: sonnet 18, sonnet 29, sonnet 65, sonnet 104. Correct option, option A, sonnet 18. நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் இந்த டைமுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் மேக் எ நோட் ஆஃப் இட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைனு, sonnet 18ல இருக்கக்கூடியது. Shall I compare thee to a summer's day? கண்டிப்பாக இந்த லைனை ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சானட்னு சொல்லும்போது நிறைய முறை நிறைய எக்ஸாம்ஸில் இந்த லைன் ரிப்பீட் ஆயிருக்குது. ஸோ கைண்ட்லி மேக் எ நோட் ஆஃப் இட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். Summer's distillation left a flower. Identify the literary device. Options: hyperbole, metonymy, metaphor, simile. Correct option, option C, metaphor. And also it is called as extended metaphor. ஒன்று மெட்டாஃபர்னு கொடுத்தாலும் கரெக்டு தான், எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர் அப்படின்னு கொடுத்தாலுமே இந்த டிவைஸ் கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஒன். வாட் டஸ் த ஸ்பீக்கர் விஷ் ஃபார் இன் sonnet 29? ஆப்ஷன்ஸ்: மோர் லவ்டு, மோர் ஹோப்ஃபுல், மோர் ஆர்டிஸ்டிக், ஆல் தி அபவ். கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ். ஸோ sonnet நம்பர் 29ல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட விஷயம் என்னவா இருக்கும்னா, மோர் லவுடாகவும் ரொம்ப ஹோப்ஃபுல்லாகவும் ஆர்டிஸ்டிக்காகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதோட சென்ட்ரல் ஐடியா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டினில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது போல தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆல் தி அபவ்னு அதுக்காக ஒரு சில கேள்விகள் நிறையவே இந்த செஷனில் இருக்கும். அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகவே ஆல் தி அபவ்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த சானட்டுக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரிலேட் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன் sonnet 130, how does Shakespeare describe the mistress? Options: an ordinary woman without exaggerated beauty, as a goodness and a tragic figure, A and B. Correct option, option D, A and B. ஸோ 130ல அவரோட மிஸ்ட்ரஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, an ordinary woman-ஆகவும் வித்தவுட் எக்ஸாகரேட்டட் பியூட்டியாகவும் போய்ட் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன்.
What is the tone of sonnet 18? Options are admiring and affectionate, angry and vengeful, sarcastic and mocking, regretful and sorrow. Correct option, option A, admiring and affectionate. Next one. Shall I compare the summer's day? Identify the device. Options: personification, metaphor, pun, irony. Correct option, option B, metaphor. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் அதோட பொயட்டிக்கல் டிவைஸ் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபராக இருக்குது. அதே போல் ஷெல் ஐ கம்பேர் தி டு சம்மர்ஸ் டேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்து கேட்டாங்கன்னா இதோட டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்றதுமே அமையும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் மெட்டாஃபர், ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள், எண்ட் ஆஃப் த லைனில் கொஸ்டின் மார்க் இருக்கான்னு பார்த்து அதை ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பர்டிகுலர் லைனுக்கு வந்து அதாவது ஷெல் ஐ கம்பேர் தி டு சம்மர்ஸ் டே பார்த்தீங்கன்னா ரெட்டாரிக்கல் கொஸ்டினும் இருக்குது, அதே போல் மெட்டாஃபரும் இதோட பொயட்டிக்கல் டிவைஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The dramatic shift occurs in which the line of sonnet 29. Options: line 7, line 9, line 11, line 14. Correct option, option B, line 9. Next one. The line in sonnet 29, like to the lark at the break of day rising, contains a comparison using dash. Options: simile, metaphor, alliteration, A and B. Correct option, option A, simile. ஸோ இதில் இந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டெய்ன்ஸ் ஏ கம்பேரிசன் அப்படின்னுமே டைரெக்டாகவே கேட்டிருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி எதுவுமே கேட்கல அப்படின்னாலுமே இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லைனுக்கு லைக் டு த லார்க் அப்படின்னே ஸ்டார்ட் ஆகும். ஆஸ் லைக்னு வரும்போதே நம்ம சிமிலின்னு டிஃபைன் பண்ணிடுவோம் இல்லைங்களா. ஸோ அஃப்கோர்ஸ் இதோட ஆன்சர் வந்து சிமிலி. நெக்ஸ்ட் ஒன். Which poem of T.S. Eliot has used tone of the sonnet 29? Options: Ash Wednesday, Four Quartets, The Wasteland, Portrait of a Lady. Correct option, option A, Ash Wednesday. T.S. Eliot-ஓட தி ஹாலோ மென் அப்படின்ற ஒர்க்குலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சானட் 29 அப்படின்றத கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது அன்ஹாப்பினஸ், டெஸ்பேர், அதே மாதிரி த ஹாலோ மென்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டெசர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்றது போல இருக்கும். ஸோ 29ஓட வந்து அதை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எப்படியெல்லாம் வந்து ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான். எப்படி ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லைங்களா, மெயின் கேரக்டர் மிரண்டா வந்து ஹோ பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதையே வந்து ஒரு ஆத்தர் அவரோட டாப்பிக்கா வச்சிருப்பாரு இல்லைங்களா, ஆல்டஸ் ஹக்ஸ்லி. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கேட்கறது, யார் வந்து எதை வந்து எங்க கம்பேர் பண்ணாங்க, எந்த ஃப்ரேஸை வந்து யார் டாப்பிக்கா வச்சிருக்காங்க, அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டி வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன். Which is the sonnet of Shakespeare's has 15 lines in place of 14 lines? Options: sonnet number 18, sonnet number 54, sonnet number 86, sonnet number 99. I hope நீங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் டி, sonnet number 99. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் sonnet 99 வந்து 15 லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பொதுவாக ஒரு சானட்டுக்கு 14 லைன்ஸ் இருக்கணும். 15 லைன் இருக்கக்கூடிய சானட் பார்த்தீங்கன்னா sonnet number 99. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன். ஐடென்டிஃபை த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்சன்ஸ் சானட்ஸ். ஆப்ஷன்ஸ்: sonnet number 90, sonnet number 93, sonnet number 95, sonnet number 97. கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் டி, sonnet number 97. ஸோ இந்த ஆப்சன்ஸ் சானட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா sonnet number 97 இதோட ஃபர்ஸ்ட் லைனே வந்து பார்த்தீங்கன்னா How like a winter had my absence been அப்படின்னு அதோட டைட்டில் இருக்கும். ஸோ மெயின்லி இட் ஃபோக்கஸ் ஆன் ஆப்சன்ஸ். அதனால தான் இதை வந்து ஆப்சன்ஸ் சானட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஐடென்டிஃபை த 15 lines of rhyme scheme pattern of sonnet number 99. ஸோ 14 லைன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 15 லைன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது sonnet number 99 நமக்கு தெரியும். அதோட ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல நம்ம டைரக்டா கரெக்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ, ஏபி ஏபிஏ, சிடி சிடி, இஎஃப் இஎஃப் ஜிஜி அப்படின்றது தான் இதோட கரெக்ட் ஆப்ஷன். அப்போ 14 லைன் இருக்கக்கூடிய சானட்டோட ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கும் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஏபி ஏபி, சிடி சிடி, இஎஃப் இஎஃப் ஜிஜி அப்படின்னு அதோட ரைம் ஸ்கீம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The sonnet on Shakespeare of his first folio dedicated to dash.
Options Ben Jonson, W.H. Walter Raleigh, To the Dark Lady. Correct option option B, W.H. W.H. அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹெர்பர்ட். He is third Earl of Pembroke. அதே போல அவரோட பிரதர் பிலிப் ஹெர்பர்ட், who is the first Earl of Montgomery. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோ டெடிகேட் பண்ணதா சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த சென்ட்ரல் ஆர்குமெண்ட் ஆஃப் சானட் 116? ஆப்ஷன்ஸ் ட்ரூ லவ் சேஞ்சஸ் வித் டைம், ட்ரூ லவ் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் அன்ஷேக்கன், love is a fleeting illusion, marriage is necessary for love to exist. Correct option option B, true love is constant and unshaken. And sonnet number 116ல கண்டிப்பா கேள்வி வரும். இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டிலேயே 12th ஒரு சானட்டா வச்சிருந்த முக்கியமான ஒரு சானட் இது. சரிங்களா? ஒரு ஃபுல்லா 11th and 12th சிலபஸ் மாறுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இஃப் ஐ எம் கரெக்ட், 11th or 12th ரெண்டு ஸ்டாண்டர்ட்ல ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டுக்கு டெக்ஸ்ட் புக் சொசைட்டிலேயே கொடுத்திருந்த ஒரு முக்கியமான சானட் இது. ஸோ 8 சானட்ல நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி, அதெல்லாம் வந்து நீங்க நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நம்மளால வந்து கேள்விகளை எதிர்பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா மறுபடியும் வந்து ரிப்பீட் ஆகுது. டெக்ஸ்ட் புக் சொசைட்டிலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த பர்டிகுலர் சானட் 116 வந்து கேட்டிருக்காங்க. எவர் ஃபிக்ஸ்டு மார்க் அப்படின்னு வரும் இல்லைங்களா, அதுல நிறைய டிவைசஸ்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் சானட் 106 வாட் டு த கிரானிக்கல்ஸ் ஆஃப் வேஸ்டட் டைம் ரெஃபர்ஸ் டு? ஆப்ஷன்ஸ் த போயட்ஸ் வேஸ்டட் யூத், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட் பியூட்டி, லாஸ்ட் லவ், எ ஃபர்காட் மேன்ஸ்கிரிப்ட். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட் பியூட்டி. அதைத்தான் வந்து கிரானிக்கல்ஸ் ஆஃப் வேஸ்டட் டைம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரேஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சானட் நம்பர் 106ல. நெக்ஸ்ட் ஒன், what does the poet compare true love to in sonnet 116? Options: a guiding star, a ship lost at sea, a delicate rose, a burning fire. Correct option option A, a guiding star. Next one, in sonnet 129 what do the phrase waste of shame symbolize? Options: the guilt and regret following lustful actions, a lover's betrayal, the poet's anger and rejection, the passing of time. Correct option option A, the guilt and regret following lustful actions. இதான் வந்து waste of shame அப்படின்ற phrase-ல poet வந்து symbolize பண்ணிருப்பாங்க. Last one, what does the speaker compare himself to when he thinks of his love in sonnet number 29? Options: a lark, a king, a lion, a rose. Correct option option A, a lark. So a lark அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு சிங்கிங் பேர்ட், அதோட தான் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அப் டு திஸ் சானட்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்த்தோம். அதே போல அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ இதே போல எல்லா யூனிட்ஸுக்குமே நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸுக்குமே 1 to 10 வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸ் 24 டேஸ்க்கு இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு டெஸ்ட்லயுமே இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் 150 எம்சிக்யூஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கக்கூடிய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிடுவாங்க வித் ஆன்சர்ஸோட. வேணும்னு நினைக்கிறவங்க 9894955307 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.